இப்போ பேக் டு தி ஃபியூச்சர் இருக்குல்ல, பேக் டு தி ஃபியூச்சர் மாதிரி இன்னைக்கு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தா அப்படியே நான் ஒரு 20 வருஷம் பின்னால போய் அந்த குழந்தையாவே நான் மாறிடுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த விஜய் டிவியோட 11 மணி சண்டே படங்கள் என்ன ஒரு மாதிரி எக்ஸைட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இணைந்த கைகள் இருக்குல்ல, இணைந்த கைகளோட சில இமேஜஸ் வந்து எனக்கு ஹிட்டிங்கா இருக்கும். எனக்கு இப்ப ரேண்டமா தான் கேடிவில நம்ம பாப்போம்னு வச்சுக்கோங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்பே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அது வரைக்கும் பார்க்காத ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து அந்த படத்துல இப்ப வந்து இணைந்த கைகள் சொல்லவே திரும்ப அதோட இமேஜஸ்க்குள்ள நான் போறேன். அந்த பிரிட்ஜ் சீக்வென்ஸ் ஆக்சுவலி அது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்ப நமக்கு தெரியல ஏன் அது எக்ஸைட் ஆகுதுன்னு. ஆனா திரும்ப யோசிச்சு பார்த்தா சில செட்டப் பே ஆஃப்ஸ் இருக்குல்ல, நான் ஸ்ட்ராங்கா திரும்ப நம்ம பசங்க நக்கலைட்ஸ்ல இருக்கிற ஆட்கள், ரைட்டர்ஸ் இவங்க எல்லாம் பழகும்போது ஒரு செட்டப் பே ஆஃப் ஒரு படத்தை எவ்வளவு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து எலிவேட் பண்ணுங்க இருக்குல்ல. அந்த படத்துல அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ற ஒரு மொமெண்ட் இருக்கும். அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இங்க இருந்து கையில போட்டு இவன் கீழ வந்து ஒரு மேல வர அங்க வந்து இப்படி கைய பிடிப்பாங்க. கைண்ட் ஆஃப் அந்த இமேஜ் தான் RRRல பாக்குற இமேஜ் வச்சுங்களேன். 20 இயர்ஸ் பேக் இருக்கும்ல, அது பண்ணிருப்பாங்க. அந்த டெக்னிக்கை தான் அப்படியே கிளைமேக்ஸ்ல நாசரை கொல்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. போய் அந்த பிரிட்ஜ் மேல இருந்து கயிறு போட்டு நாசரை இது பண்றதுக்குல கைண்ட் ஆஃப் அது பே ஆஃப் தான். ஆனா நமக்கு அது குடுக்குற இமேஜ் இருக்குல்ல, எந்த கைகள் வந்து திரும்ப யோசிச்சு பார்த்து சின்ன பையனா நான் ரொம்ப எக்ஸைட் பண்ண படம். எனக்கு இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அது நீங்க சொன்ன எனக்குமே ஸ்டில் ரிமெம்பர். ஆமா, அதனால திரும்ப ரீவாட்ச் பண்ண அந்த டைம்ல அது அப்படி ஒரு பொருட்செலவுல சொல்லுவாங்க. எந்த கைகள் வந்து டிடிஎஸ் அந்த படத்தோட ட்ரெய்லரோ ஏதோ போட்டாங்க. அந்த ட்ரெய்லர் பாக்குறதுக்கு சாந்தி தியேட்டர் கோயம்புத்தூர்ல அவ்வளவு கூட்டம். அந்த கூட்ட நெரிசல்ல ஒருத்தர் மிதிப்பட்டு அதான் சில டெக்னாலஜிஸ் உள்ள கொண்டு வரது இருக்குல்ல, அது அந்த படம் ஒரு இது. அதே மாதிரி கருப்பு ரோஜால ஒரு இமேஜ் இருக்கும். கருப்பு ரோஜாவோட திரும்ப யோசிச்சு பார்த்தா அப்புறம் இவங்க பிலிம் இன்ஸ்டியூட் ஆட்கள் இப்ப நம்ம பேசும்போது தெரியுது. இப்ப ரமேஷ்குமார் சார் இன்டர்வியூல நம்ம பார்த்தோம்னா அவங்க அவ்வளவு சொல்றாங்க. எதுவுமே இல்ல, உண்மையிலுமே ஏன் அவங்க அந்த டைம் வரும்போது அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்தாங்கன்னா சில இமேஜ் அவங்க உள்ள கொண்டு வந்துருக்குல. அது கருப்பு ரோஜா கிளைமேக்ஸ்ல வந்து ராம்கி சார் குதிரையில வருவாரு, இருள அவரை துரத்திக்கிட்டே வரும். சொல்றது ஈஸி, அதை எடுக்கிறது இருக்கு அவ்வளவு பெரிய பாலைவனம் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். நமக்கு சொன்னா அந்த இமேஜஸ் இவ்வளவு வருஷம் தாண்டி நிக்குது. அதுதான் சினிமாவோட பவர் நினைக்கிறேன். அந்த படங்கள்லாம் அதான் என்டையரா நம்ம புதுசா ஒண்ணு பாக்குறோங்கிறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு மோர் எக்ஸைட் பண்ணி நினைக்கிறேன். ஹாலிவுட் படங்களும் சரி, இந்த கைண்ட் ஆஃப் ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் இவங்க எல்லாமே பண்றாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டரா ஒரு மாதிரி சினிமா பண்ணலாங்கிற முடிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன வந்து ரொம்ப ஹிட் பண்ண படங்கிறது வந்து புஷ்கர் காயத்ரியோட ஓரம்போவும் வாக்கோட்டர். ஓகே ஓரம்போ பார்க்க திரும்ப நமக்கு என்னமோ அந்த படம் வித்தியாசமா இருக்கு நமக்கு தோண்டி இருக்கும்ல. அதோட அந்த ஆட்டோ ரேஸ், அதுக்கான விஷுவல்ஸ் அண்ட் அப்பதான் எனக்கு வந்து ஓரம்போ வாக்கோட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நீரவ் சாரோட ஒர்க்ஸ் நான் ஏன்னா வாக்கோட்டர் கட்டிங் வேர்ல்டே இருக்குல்ல, அந்த கலர்ஸ் இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் வந்து ஷியோர் கான்ஃபிடன்ஸ் வேணும். நம்ம புதுசாக ஒன்று ப்ரெசென்ட் பண்ண போறோம் இருக்குல்ல. எனக்கு விக்ரம் வேதா எனக்கு என்ன நான் வாக்கோட்டர் கட்டிங் வந்து ஒரு 200 தடவை நான் பார்த்துருப்பேன். நான் தியேட்டர்லேயே அந்த படத்தை 3-4 தடவை பார்த்தேன். எனக்கு எப்பவுமே அந்த தடவை வந்து பிகின் சம்திங் ஏதோ ஒரு இதுல வந்து அந்த படத்தோட ரொம்ப மொக்கப்படம் வருஷத்தோட ரொம்ப மொக்கப்படம்னு சொல்லி வந்து எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு.